இன்றைக்கி ஸ்பெஷல் சப்பாத்தி. கொஞ்ச நாள் முன்னாடிலாம் ஒரு வருஷம் முன்னாடி இப்படி தான் முக்கோணமாக தான் திரட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர் ஷேப் வர ஆரம்பிச்சிது. அதனால் இந்த முக்கோணமாக திரட்டி சுடணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி முக்கோணமாக திரட்டி சுடுறேன். சப்பாத்தி ஒரு பக்கம் போட்டுட்டு நல்லா செவந்த பிறகு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் மேல் பக்கமாக திருப்பி போடணும். நல்ல தீ வச்சுக்கணும். இப்போ மேல் பக்கம் திருப்பி போட்டுட்டோம் இல்லையா, இந்த இடத்துல ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி போட்டு அந்த பக்கம் பின்பக்கமாக திருப்பி ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஒரு தடவை திருப்பி போட்டு எடுக்கணும். அவ்வளோதான். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். சும்மா டப்பு டப்புன்னு திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா அது வரட்டி மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு பக்கம் நல்லா முக்கால்வாசி செவந்த பிறகு திருப்பி போட்டு எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி அப்படி சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. மாவும் கொஞ்சம் இலகலாகவே பிசைஞ்சிக்கணும். ரொம்ப டைட்டாக பிசைய வேணாம், கொஞ்சம் இலகலாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் சூப்பர் சப்பாத்தி வரும். இந்த சப்பாத்தி திரட்டும்போது கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக அந்த கல் மேலே ஊற்றிட்டு திரட்டினோம்னா மாவுக்கு பதிலாக ரொம்ப சூப்பராக வருது. மாவு ஸ்ப்ரெட் பண்ணுறத விட அந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. சப்பாத்தி ஈஸியாக சுட திரட்ட வந்தது நல்லா. அதனால் லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் சுட்டு பாருங்கள், திரட்டி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். அந்த பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி எடுத்து ஒரு தட்டு தட்டினீங்கன்னா நல்லா இந்த லேயராக பிரியும் அப்படி. அதுக்கப்புறம் அதுக்கு சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷாக நான் பண்ணது உருளைக்கிழங்கு மசாலா, அதை வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.